guys, welcome back to Victor Tamilan channel guys. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஆர்க் சர்வைவல் அல்டிமேட் ஆர்க் அப்படின்னு ஒரு கேமை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சர்வைவல் கேம் கைஸ், பார்ட் 1. இந்த கேமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக லான்ச் ஆன கேம் தான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து ஹேர் கலர் எல்லாமே நான் செட்டப் பண்ணிச்சு. ஆர்க் வந்து ஆர்க் மொபைல் எடிஷன், இது வந்து அல்டிமேட் மொபைல் எடிஷன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம பேரெல்லாம் போட்டாச்சு, கிரியேட் போட்டாச்சு. இது வந்து கட்சின்னு வருது, இதை எடுத்து விட்டுறலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்தாச்சு. ஈஸி ஜோனில் தான் ஸ்பான் ஆகிருக்கோம் கைஸ் நம்ம. ஓகே வாங்க பார்த்துடலாம். இது வந்து பார்ட் 1 கைஸ். கண்டினியூவாக நம்ம போட போகிறோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். சுற்றி முக்கி பார்க்குறான் இவன். ஓகே கைஸ், இந்த கேமை பொறுத்து சொல்லணுன்னா கிராஃபிக்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு, செம்மையாக இருக்கும்ல. இப்போ ஆர்க் மொபைல் எடிஷனை விட இது அதை விட பெட்டர் தான் கைஸ் நான் சொல்லுவேன். தண்ணி கடையில் போய் பார்ப்போம். தண்ணி கடையிலையும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஓகே இப்போ நம்மளோட பேசிக்ஸ் நம்ம முடிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு போன் ஃபயர் செய்யணும். வாங்க பார்ப்போம், போன் ஃபயர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டேச்சு வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ மரத்தை உடச்சா டேச் கிடைக்கும், அதிலே வுட்டும் கிடைக்கும் கைஸ். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவலில் பயிருக்குது, பார்ப்போம். இருங்க, அதையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மரத்தையும் உடச்சிடலாம். நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகிறோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம். ஓகே, என்னட்டா ஓட டக்குன்னு மரத்தை வேறு உடச்சா ஹெல்த்து வேறு தீருது. கொஞ்சம் கையில் உடச்சா ஹெல்த்து தீருது கைஸ். ஆமாம், கையில் உடச்சா ஹெல்த்து தீரும். இப்போ நம்ம வந்து பார்ப்போம். நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹெல்த்தே கொடுங்க கைஸ். ஹெல்த்துக்கு நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிடலாம். இதையும் கேம்ப் ஃபயரையும் அன்லாக் பண்ணலாம் கைஸ். ஆக்ஸையும் கேம்ப் ஃபயரையும் அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இது கிராஃப்டிங் இருக்குது. அதில் வந்துனா இது ஸ்டோன் பிக்காக்ஸு கிரியேட் ஒன்று கொடுத்துடலாம். ஸ்டோன் ஆக்ஸு செய்யணும், டார்ச் செய்யணும் கைஸ். ஸ்டோன் ஆக்ஸ் ஃப்ளின்ட் கேட்குறாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிக் எடுத்துக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸில் ஒரு இதை வெட்டணும், கல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றும் டக்குன்னு போகலாம். செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது கைஸ். நம்ம உங்களுக்கு கொஞ்சம் லேகாக தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் லேக் ஆகுது. கொஞ்சம் ஹையில் வச்சுருந்தாலும் இருக்கலாம். ஓகே கைஸ், சரிங்க. செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். கிராஃபிக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். நான் நிறையா டைம் பண்ணிவிட்டேன் இந்த ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷனில். ஆனால் இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். இது எடுத்து விட்டாச்சு, எல்லாத்தையும் எடுத்து விட்றலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு டிக் எடுத்து விட்டாச்சு. இது எப்பவும் போல் நம்ம கிராஃபிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ரிசல்யூஷன் 0 வச்சாச்சு. நம்ம வந்து மீடியம் வச்சுட்டு ரிசல்யூஷன் கொஞ்சம் வச்சு விட்றலாம். இது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் நமக்கு. ஓகே கைஸ், இது போதும். மீடியம் வச்சாச்சு நம்ம. ஓகே, லேசெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளின்ட்டு கொஞ்சம் எடுத்தாச்சா. இப்போ ஃப்ளின்ட்டில் இருந்து நம்ம வந்து செய்யலாமா? டக்குன்னு செஞ்சு விடலாம் கைஸ். வாங்க செய்யலாம். டக்குன்னு போன் ஃபயர் எடுத்து செய்யணும். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸை வேறு கட்டணும். அதுக்கு கொஞ்சம் லெவல் போக வேண்டியது இருக்குது. சொன்னக்கப்புறமே லெவலில் போயிடுச்சு கைஸ். எதுக்கு போடலாம்? இப்பயும் ஹெல்த்துக்கே போடலாம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் ஆர்மர்லாம் இருக்குது. அதை ஆர்மர் ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே கைஸ், எங்கே நம்ம செஞ்சதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன்று டேம் பண்ண போகிறோம் நம்ம. அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே கைஸ், இதில் கேம்ப் ஃபயருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாமா? கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் தேவைப்படுது கைஸ். ஸ்டோனை இங்கே இருங்க. கல்லில் நீங்கள் ஸ்டோனை வெட்டினா நீங்கள் ஆக்ஸை பயன்படுத்துங்க, ஸ்டோன் கிடைக்கும். கொஞ்சம் மோஸ்ட்லி ஸ்டோன் தான் கிடைக்கும் ஆக்ஸ் பயன்படுத்திங்கன்னா. பிக்காக்ஸ் பயன்படுத்திங்கன்னா ஃப்ளின்ட்டு அந்த மாதிரி கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்தாங்க கைஸ் பேசிக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து தேவையானது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கேம்ப் ஃபயர் செஞ்சாச்சு. இப்போ ஒரு டூடுவை மட்டும் நம்ம கில் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து சாப்பாடு டக்குன்னு தீரும்னு சொல்கிறாங்க ஆர்க்கு அல்டிமேட் மொபைல் எடிஷனில். பார்ப்போம், டக்குன்னு தீருதா கம்மியாக தீருதான்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம போன் ஃபயர் இங்கே ப்ளேஸ் பண்ணி விட்றலாம். ஓகே, இதில் நம்ம ஏதாச்சும் போட்டு வைக்கலாமா? 8 டேச்சை வந்து போட்டு வைப்போம்.
ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இருங்க நம்ம போகலாம். டூடு எங்கே இருக்குது? நமக்கு வந்து இப்போ வந்து மீட் தேவைப்படுது கைஸ். மீட் இன்னைக்கு ஓகே லெவலப் ஆகிடுச்சு. நம்ம எதுக்கு போகலாம்? நம்ம அப்பமா ஸ்டாமினாக்கு போட்டு விட்டுலாம். இப்போ வந்து ஸ்டாமினாக்கு போட்டாது வந்தக்கப்புறம் பாருங்கள் ஸ்பீடாக லெவலப் ஆயிடுச்சு. 4வது லெவல் போயிட்டோம் நம்ம. ஓகே கைஸ், இங்கே ஒரு டூடு சுற்றிட்டு இருக்குது. இது பாருங்க, இது மேலேயே காட்ட ஆரம்பி 22வது லெவலு. ஓகே கைஸ் ஓகே கைஸ், டூடு கலராக இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? கலராக இருக்குது. இப்போ மீட்டு நிறையா கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மீட்டை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கு நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே போகணும். வாங்க போகலாம் கேம்ப் ஃபயர் கிட்டே போ. ஒரு வீடியோ வந்து 20 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் கைஸ். அதுக்குள்ளே எல்லாத்தையும் செய்யணும். அதனால தான் ஃபஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். கேம்ப் ஃபயர் ஓகே எரிய வச்சிடலாம். டேச் கண்டிப்பாக பத்தாது இதுக்கு, அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சேன். அதனால் நம்ம வந்து வெட்டிக்கலாம் டேச்சு. கொஞ்சம் இதில் நிறையா ரிசோர்ஸ் கலெக்ட் ஆகுது கைஸ். 61 அதுக்குள்ளே கிடச்சிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ 67 இருக்குது, அது போதும். இப்போ வந்து நம்ம என்கிராம்ஸ் பாயிண்ட் 18 இருக்கா? இதில் நமக்கு தேவையானதெல்லாம் அன்லாக் பண்ணிடலாம். கிளாத்து, ஷர்ட்டு, ஹேட், பூட்ஸ். ஓகே, லாஸ்ட்டு ஒன்று இதெல்லாம் அன்லாக் பண்ணியாச்சா? இதுக்கு வந்து ஃபைபர் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கைஸ், எல்லாத்துக்கும் ஃபைபர் கேட்குறாங்க. ஃபைபர் சில இதுக்கு ஹைடு கேட்பாங்க. ஓகே, ஹைடும் கேட்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபைபர் கலர் பண்ணணும். இந்த மாதிரி செடியெல்லாம் இப்படி எடுத்திங்கன்னா ஃபைபர் நிறையா கிடைக்கும் கைஸ். ஃபைபர் அப்பப்போ நிறைய கொஞ்சம் கிடைக்கும். செடியை எடுத்துகிட்டே இருங்க, அதை எடுத்துகிட்டே இருக்கணும். 43 நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல் செட்டு நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வீடியோவில் ஃபுல் செட் ஆர்மர் போட்டக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு டேமும் பண்ணிடலாம் கைஸ் நம்ம இந்த டைம். ஓகே, 98 இருக்குது. இது 10 தெரியல. ஃபைபரு 98 10 நாளைக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 2 4 ஓகே. இப்போ ஹைட்டு தான் நமக்கு தேவைப்படுது கைஸ். இப்போ தான் டூடு விட்டணும், ஹைட்டு கிடச்சி பத்தலை போல். ஓகே கைஸ், லெவலப் ஆயிடுச்சு. இருங்க, லெவலப் எதுக்கு போடலாம்? எனக்கு தெரிஞ்சு வெயிட்டுக்கு போடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். டக்குன்னு லெவலப் ஆகுது கைஸ், என்னால் நம்ப முடியல. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். டக்குன்னு லெவலப் ஆகுது, நல்லது தான். அடுத்த வீடியோ உங்களுக்கு லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன் கைஸ் நான் உங்களுக்கு. ஓகே, இந்த இதை நம்ம டேம் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இது வேணாம். ஒரு டிலப்போ டேம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். டிலப்போ நமக்கு ஏற்ற மாதிரியே கலராக சுற்றிட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பேட் தேவைப்படுது. டிலப்போ டேம் பண்ணுனா பேட்டு ஸ்லிங் ஷாட். ஓகே, இதை நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. ஸ்லிங் ஷாட்டு, இது பேர் நான் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க கைஸ். இப்போ வந்து ஆர்வல் நம்ம வந்து எக்கீப் பண்ணுறோம். சைடில் காட்டும் பாருங்க, ரைட் சைடில் எக்கீப் ஆகிறது. இன்னும் வந்து பூட் அதுதான் தேவை. அதுக்கு வந்து ஒரு ஹைட்டு தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணாலும் அந்த டிலப்போ கொண்டுக்கலாம் கைஸ் பேசாமல். ஏன்னா இந்த டிலப்போ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது வேணால் அப்புறம் வேணால் டேம் பண்ணிக்க, வேறு ஏதாச்சும் பார்த்துச்சுன்னா டேம் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு இதை கொண்டுடலாம். 3வது லெவல் தான். டக்குன்னு ஒன்றாச்சு. ஹைடு நம்ம வந்து கலர் பண்ணணும்னா நம்ம ஆக்ஸில் நம்ம அடிக்கணும் கைஸ். ஹைடு வேணும்னா ஆக்ஸில் தான் நம்ம அடிக்கணும். எதையாச்சும் பிகாக்ஸில் அடித்தா மீட்டு கிடைக்கும் கைஸ் மோஸ்ட்லி. ஆக்ஸில் அடித்தா ஹைடு கிடைக்கும் கைஸ் மோஸ்ட்லி. ஓ, அது பார்த்தீங்களா கைஸ்? அந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியும். அழகாக இருக்குது கைஸ். எனக்கு பிடிச்ச ரெட் கலரில் வேறு இருக்குது. ஓகே, இன்னொன்று சுற்றிட்டு இருக்கு. என்னடா அப்பாவே அடிக்கு கைஸ். இதை டக்குன்னு நம்ம அடிச்சு விடலாம். டக்குன்னு சாவு. ஓகே, இது 2வது லெவலு. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஹைடு கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து செய்ய முடியுமான்னு ஃபைபர் கேட்குது கைஸ். இருங்க, ஃபைபர் நமக்கு பத்தலை போல். அப்படியே கலர் பண்ணது. ஓகே, கையில் நம்ம வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டக்குன்னு கலர் பண்ணலாம் எல்லாத்தையும். ஓகே கைஸ், ஓகே நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூட் அதாவது செருப்பு ரெடி பண்ணியாச்சு. ஷூ ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு ரெடி ஆகுது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. எங்கே நம்ம எக்யூப் பண்ணுமே. ஓகே கைஸ், எக்யூப் பண்ணியாச்சு. இப்போது ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு ஆர்மர் செஞ்சு முடிச்சிட்டோம் கைஸ். சூப்பர் நம்ம ஆர்மர் செஞ்சுட்டோம் கைஸ். ஓகே, நம்ம எப்படி வியூவை சேஞ்ச் பண்ணுறது? சரி விடுங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுறது எனக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கலர் பண்ணிக்கணும். மோஜோ பெரின்னு அது நமக்கு தேவைப்படுது. ஓகே, இருங்க, அந்த மோஜோ பெரியை கலர் பண்ணி நம்ம ஒரே ஒரு கிரியேச்சரை டேம் பண்ண போகிறோம். என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும்.
யோசிக்கணும் இல்லை, நம்ம ஒரு கிரேச்சர் நான் தேடி வைக்கணும். ஓகே கைஸ், ஓகே கைஸ் இருங்க. ஓகே, இதே 10 நினைக்கிறேன். இதை வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கணும் கைஸ். இதை வந்து அப்படியே லாஸ்ட்டு இதுக்கு மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிரேச்சர்கிட்ட போகணும் டக்கு டக்குன்னு. எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். அது பேர் மோசசார் என்னமோ சொல்லுவாங்க. மாஸ்கோ சாப்பு கைஸ், சாரி மாஸ்கோ சாப்பு. நான் ஓ எத்தனை பெருசு கைஸ் பார்த்தீங்களா? இதெல்லாம் அடித்தா அவ்வளோதான். நம்ம மாஸ்கோ சாப்பை தேடி போகலாம் கைஸ். அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினரில். ஓகே இருங்க பார்ப்போம். மாஸ்கோ சாப் டேம் பண்ணலாமா, அடுத்த பார்ட்டில் டேம் பண்ணலாமா, இல்லைன்னா இப்போ நம்ம வந்து டூடு டேம் பண்ணிடலாமான்னு நான் யோசிக்கிறேன் கைஸ். ஏன்னா டூடு நம்ம ஈஸியாக டேம் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு சுற்றி முழுக்க பார்ப்போம், டூடு இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம் கைஸ். இருந்துச்சுன்னா டூடு டேம் மாஸ்கோ சாப்பை டேம் பண்ணலாம், இல்லைன்னா டூடுவே டேம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கைஸ், எனக்கு தெரிஞ்சு டூடுவே டேம் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் சுற்றி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஓகே பார்ப்போம். ஒரே ஒரு கிரேச்சர் டேம் பண்ணால் நான் எவ்வளோ சுற்றிட்டு இருக்கேன்னு பாருங்க கைஸ். மாஸ்கோ காணுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்பான் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். கைஸ் பார்த்துட்டேன் கைஸ். இதை வந்து நம்ம எப்படி டேம் பண்ணணும்னா, இதை எடுத்து இந்த லாஸ்ட் இதில் போட்டு இப்படி அடிச்சிடணும். ஐயோ ஓடாத நெல்லு தெரியாம அடிச்சேன் கைஸ். எப்படியும் நம்ம டேம் பண்ணுவாங்க. அது மூக்கில் ரத்தம் வந்துட்டு அது வாட்டுக்கு ஓடுது. நம்ம வந்து இருங்க, அதோட இதை கரெக்ட் அவன்டாவன் யாரை நீ அடிக்கிறாங்க கைஸ். இந்த கேங்கை நீ அடிக்குது கைஸ். இது போய் வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்கோ சாப்பை நம்ம வந்து டேம் பண்ணல கைஸ். நம்ம வந்து வேறு ஒன்று டேம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு கைஸ். அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டேம் பண்ணிக்கலாம். அது சரியாக எனக்கு டேம் பண்ண முடியல. ஆனால் இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு கைஸ் எப்படி டேம் பண்ணுறது. ஆனால் வேணாம் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்று மட்டும் டேம் பண்ணிக்கலாம் கைஸ். என்னென்னா லீஸ்ட்ரோ அப்படின்னு இருக்குது. இது வந்து இப்போ வந்து ஒரே ஒரு ஃபீடு மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபீடுக்கு 23 எடுக்குது கைஸ். ஓகே, இதை ஹங்கரி ஆச்சுன்னா இப்போ இப்படி அமுச்சிட்டு இப்படி அமுத்தணும். சரிங்க பார்ப்போம் எப்படியோ டேம் பண்ணுவானுங்களே. இப்போ தான் கைஸ் கஷ்டப்பட்டு அமுத்துனேன் கைஸ். தெரிஞ்சிச்சு கைஸ். இதை அமுத்தி ஒரு டேப் பண்ணால் போதும் கைஸ். ஓகே, இப்படி அமுத்தி ஒரு டேப் பண்ணால் போதும் கைஸ், டேம் பண்ணிடலாம். 45 கைஸ். ஓகே, அது பசிக்கிறக்குள்ளே நம்ம ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லதாக போடுறேன் கைஸ். கொஞ்சம் அதிக நிமிஷத்துக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்லேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இதை மட்டும் டேம் பண்ணால் போதும் கைஸ். இது வந்து எதுக்குன்னா, இது வந்து கொஞ்சம் நல்ல கிரேச்சர் கைஸ். ஏன்னா இப்போ வந்து இது வந்து டேம் பண்ணால் இது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற கிரேச்சர், நம்ம டேம் பண்ணி வச்சுருக்கிற கிரேச்சருக்கு லெவலப் ஏற்றுக்கும் கைஸ் ஒன்று பண்ணி விட்டா. அதனால் இது 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 நல்லது. இருங்க. ஓகே கைஸ், 68 இந்த டைமு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். நெப்பி லீஸ்டோ. அந்த கலர் நல்லா இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ரெட் கலர் செமையாக இருக்குது கைஸ். ஃபீமேல்னால நாங்கள் முட்டை போடுவோம், நமக்கு அட்வான்டேஜ் தான். ஓகே கைஸ், லீஸ்டோ சரஸ் நம்மளோடதாக போகுது. ஓகே, நம்ம வந்து மாஸ்கோ சாப்பை அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து டேம் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இந்த லீஸ்டோ டேம் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, லீஸ்டோ வந்துட்டேன். ஓகே, 91 கைஸ். இன்னும் ஒரு பைட்டில் டேம் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் புதுசாக சுற்றிட்டுருக்கு கைஸ். என்னதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல கைஸ். அடித்தா அடிக்குமான்னு தெரியல. எதுக்கு வம்பு, இப்போதைக்கு நம்ம அடிக்க வேணாம். ஏன்னா நம்ம டேம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதில் நம்ம ஏதாச்சும் அடித்தா பிரச்சனையாயிரும். ஓகே கைஸ், ஓகே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இதை டேம் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம டேம் பண்ணிட்டு நம்ம வீடு கட்ட போகிற இடத்துல இதை நிப்பாட்டிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நேம் வந்து நம்ம வந்து என்ன வைக்கலான்னா, ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாமா? வேணாம். நம்பர் 1 கைஸ். இவன் பேர் I1. பார்த்தீங்களா கைஸ், இப்படி நம்ம பண்ணிவிட்டா இது நம்ம இது இருங்க, இதை நியூட்ரல் போட்டுக்கலாம். இதை நம்ம நியூட்ரல் மோஸ்ட்லி எல்லா அனிமலும் நியூட்ரல் போட்டுக்கணும். ஏன் அதான் அப்போ தான் கைஸ்
அப்போ தான் ஏதாச்சும் அடிச்சுனாலும் அடிக்காது. ஏதாச்சும் அடிச்சுனா திருப்பி அடிச்சிடும் கைஸ். நான் அதே ப்ராடக்ட் நிற்கும். நம்மளை ஏதாச்சும் அடிக்க வந்துச்சுனாலும் அடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கால் குட்டி கால்னால வரதுக்கு லேட்டாகும் வீட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரலாம். அடுத்த வீடியோ நம்ம 2 கிரேச்சர் டைம் பண்ண பார்க்கலாம். இல்லை 1 ஆ 2 நம்ம பார்ப்போம் கைஸ் அடுத்த வீடியோவில். ஓகே இதுக்கு வந்து லெவலப் போட்டு விடணுமா? ஓகே இருங்க, வீட்டுக்கிட்ட கொண்டு போய்க்கலாம். நம்ம இன்னும் வீடே கட்டல கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாஸ்கோ சாப்பை டேம் பண்ணிவிட்டு வீடு கட்டிடலாம் கைஸ். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து மாஸ்கோ சாப்பை டேம் பண்ணிவிட்டு வீடு கட்டிடலாம். எங்கே வீடு கட்ட போகிறோன்னா இங்கே தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். கல்லெல்லாம் இப்பயே பொறுக்கி வச்சுக்கலாம். அடுத்த டைம் இருக்கும்போது இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து மீட்டு வேக வச்சுருந்தோம். பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குன்னு. கருகிடுச்சுன்னு நினச்சேன். நான் கரகாது இந்த கேமில் கருகிடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம 6 வுட்டை போடலாம். வுட்டு வந்து நல்லா தாக்க முடியும். ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு வந்தாச்சு. ஃபைனலி வி டேம்டு லிஸ்ட்ரோ கைஸ். ஸ்டாப் கொடுத்துடலாம். இப்போ வந்து லெவலப் வந்து பண்ணி விடணும். ஓகே இருங்க, லெவலப் பண்ணி விட்டுறலாம். பண்ணி விட்டுலாம். ஓகே, இல்லை கைஸ் லெவலப்னு காட்டுது. என்னது இது? லெவலப் ஆக மாட்டேங்குது கைஸ். பார்த்தீங்களா இதுக்கு என்னாச்சு? கைஸ் எனக்கு புரியுது. இது வந்து லெவலப் நம்ம கொஞ்சி விட்டோம் கைஸ். இதை நம்ம வந்து கொஞ்சி விடலாம் இப்படி. அதெல்லாம் அடுத்த வீடியோ பார்ப்போம் கைஸ். இதை நம்ம கொஞ்சம் விட்டால் இது வந்து மற்ற டைனோ இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கும் லெவலில் போயிடும் கைஸ், இதுக்கும் ஏறுற மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே கிளிக் பண்ணி கைஸ். இந்த மாதிரி யாருக்கு சர்வைவல் பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் கைஸ். பை டேக் கேர்.